வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கிரே உல்ஃப் சேனல்ல இருந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. அந்த சேனல்ல இருந்து தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. நாங்க ஷூட்டிங் எடுத்துங்க ஆளுங்க சுத்திட்டாங்க. எவனே தெரியல வந்து பேச மாட்டாங்க. பின்னாடி இருந்து நடந்துட்டு போறாங்க. அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. சவுண்ட் விடுறாங்க. ஏன் தெரியலையா? நான் உள்ள வந்து அவங்க கிட்ட பேசலாமா? யாராவது ஏமாத்துறாங்களா? அவரே என்ன பேய் மாதிரி இருக்காரு. என்னது கருப்பா நிக்குது? ஏதோ ஆள் மாதிரி இருக்கு. லைட் எரியற மாதிரி இருக்கு. ஏமாத்துறாங்களா? தெரியலையே. என்னது? என்னாச்சு? என்ன என்ன? எங்க இந்த சைடு இங்க சவுண்ட் கேட்குது. நடந்துறாங்க. எப்படி வெளியே வந்துச்சு? என்ன லைட்டு பாது இவ்வளவு தூரம் அடிக்குது. ஆக்சுவலா இன்னைக்கு ரொம்ப அட்வென்ச்சரான விஷயமா என்ன இடம் இதெல்லாம்? அழுத்த சொல்லுங்க. ஒரே முள்ளு காடா இருக்கு. உள்ள யாரும் கத்துற மாதிரி கேட்டுச்சு. இப்போ பாம்பு கும்பலாம் வந்துடாது. காடை அங்கேயே இருக்கட்டும். பயமா இருக்கு. நீ ஏன் பேய் மாதிரி பண்ற? எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் தான் நடந்து போற அளவு இருக்கு இல்ல? இந்த மரச்செடி எல்லாம் வளர்ந்துருக்கு. அதனால உங்களுக்கு இந்த மாதிரி இடம் யார் சொல்றா? தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள வந்துருக்கோம்டா. அதுவே ஒரு பயத்தை தருதான். பில்டிங் அங்கே ஒரு பில்டிங் ஏகப்பட்ட பில்டிங் இருக்கு. ஓ, கைவிட்ட பில்டிங் போல. லொகேஷன் ரொம்ப பயங்கரமா இருக்கு. உள்ள வர வழி ஃபுல்லாவே ஒரே முள்ளு அப்படியே வரிசையா இருக்கு. காரெல்லாம் வர நிறைய கோடு கிழிச்சிருச்சு. லொகேஷன் ரன்னிங்ல இருக்கும் போது இங்க ஒரு வேலைக்காரி இருந்ததா சொல்றாங்க. அந்த வேலைக்காரி இங்க இருக்கிற சில விஷயங்களை திருந்தனால அவளை அடிக்கும் போது தெரியாதனமா அவ இறந்துட்டதா சொல்றாங்க. அவங்களோட ஆத்மா இந்த ஃபேக்டரியை ரன் பண்ண விடாம பண்ணி இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உள்ள வந்து கேமரா மாட்டிட்டு இருக்கும் போதே காத்துட்டு நின்று இந்த சவுண்ட் கேக்குது, இங்கிட்டு கேக்குது. யாரும் ஆளுங்க இருப்பாங்களோ நினைச்சேன். ஃபர்ஸ்ட் லைட் அடிச்சுட்டு யார் இருக்கீங்களான்னு கேட்கணும். யாருமே வந்து பேசல எங்ககிட்ட. ஆக்சுவலா இன்னைக்கு ரொம்ப அட்வென்ச்சரான விஷயம்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்களா? அதுவும் நரபலி கொடுக்குற மனுஷங்களோட இடம் இது. ஒரு அபண்டனான ஒரு ரவுடியோட ஃபேக்டரி இது. அவன் ஒரு ப்ராப்ளத்துல இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த ஃபேக்டரியை வந்து அவன் கூட இருக்கிற ஆட்கள் எல்லாம் யூஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு பிசினஸ் வந்து கரெக்டா பண்ணி முடிக்கிறதுக்காக நம்ம வந்து போய் கோயில்ல போயிட்டு அர்ச்சனை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல நரபலி கொடுக்குறானுங்க. ஒரு ஸ்டெப் மேலேயே போய் இது வந்து எங்களுக்கு போன தடவை இங்க வந்தப்போ தெரியாது. வீடியோ எடுக்கிறதுக்காக அல்லமி வெங்கடேஷ். இந்த மானம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகா இருக்கு. பயமா இருக்கு, அழகா இருக்கு. டைம் அப்படிதான் இருக்கும். என்னாச்சு? என்ன டிவைஸ் இது? சவுண்ட் கேக்குதா? கேமராவா? கேமரா இல்ல, கேமரா இல்ல. கேமரா மாதிரி இருக்கு. இல்ல டக்குனு இதே என்ன சவுண்ட் கேக்குதா? கார்டு ஃபுல்லுன்னு தான் வருது. போன டைம் இங்கே வந்து வீடு எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு, சரியான சவுண்டு, கல்லாம் வந்து விழுது. டக்குனு கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஏன்னா அது வினோதமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பும் போது இங்கே வந்து டார்ச் லைட்டு ஒரு 7-8 டார்ச் லைட்டு எங்கள் கண்ணால் நான் பார்த்தது 7-8 டார்ச் லைட்டு. அதை தாண்டி எவ்வளோ பேர் இங்கே இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் கார் எடுத்துட்டு இங்கே வந்து கிளம்பிட்டோம். போயிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் விசாரித்தோம். இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்துக்கு நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக போலீஸ் பர்மிஷன் கூட எங்ககிட்ட இருக்கு. இருந்து நாங்கள் கத்துறோம், என்கிட்ட போலீஸ் பர்மிஷன் இருக்கு. அந்த ஸ்டேஷனோட பேரை சொல்லி இங்கே தான் எங்ககிட்ட பர்மிஷன் இருக்கு. நீங்கள் வாங்க பேசுறதுக்கு
வந்தாங்க, வரவே இல்லை. எங்களை ரொம்ப பேனிக் ஆக்கி விட்டு இங்க இருந்து துரத்துறதுல ரொம்ப குறியா இருந்தாங்க. அது இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம்னா அன்னைக்கு நாங்க 3 பேர் தான் வந்திருந்தோம். நானும் வெங்கடேஷ் அல்லமி 3 பேர் மட்டும் தான் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம். சரி எதுக்கு ரிஸ்க் ஆனான்னு சொல்லி அன்னைக்கு நாங்க கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க விசாரிக்கும் போது தான் தெரிய வந்துச்சு இந்த மாதிரி கேவலமா நிறைய பேர் இந்த இடத்துல பலி கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. மனுஷன் இதே இருங்க ஒரு நிமிஷம் கேட்டு விட்டுருது பாட்டில் வச்சுக்கோங்க. ஆமாம் அது என்னன்னு இந்த மாதிரி தான் படத்துல 3 பேர் போய் மாட்டிப்பாங்க, அவங்கள பலி கொடுத்துருவாங்க. சவுண்ட் கேட்டது இந்த பில்டிங்ல இருந்து. இதானே இல்ல லைட் எரியற மாதிரி இருக்குல்ல? இல்ல இல்ல எப்படி இருட்டுல தெரியுது வெளிச்சமா? இவங்க லைட் அடிக்கிறாங்க, அப்படியா? அவ்வளவு பவரா இருக்கு உங்க லைட்டு. பாரு எவ்வளவு எவ்வளவு பவரா இருக்கு பாரு. இவரை பார்த்தாலே பயமா இருக்கு. கொஞ்சம் பக்கத்துல போய் எடுத்தா நல்லா இருக்கும். யாராவது இங்க உள்ள மாட்டிட்டு இருக்கீங்களா? நீ ஆஃப் பண்ணிட்டீங்க. தெரியுது ஏதோ ஒரு உருவம் தெரியுது, ஆனா அது தெரியவே மாட்டேங்குது என்னன்னே தெரியும். திறந்தா இருக்கு. கருப்பா இருந்துச்சுடா. உள்ள லேடி எதுவும் இருக்காங்களா? தெரியல, ஆள் இல்ல, கருப்பா ஏதோ உருவம் தான் இருந்துச்சு. மூவானாதான் தெரியும். கிட்ட போங்க. பாட்டிமா உள்ள இருக்கீங்களா? யாராவது வயசானவங்க? யார பார்த்து பாட்டின்னு பாருங்க. உள்ள வந்து அவங்க கிட்ட பேசலாமா? நான் அப்படிதான் இருக்கு வாய்ஸும். ஆமா மனம் ஆமாப்பா. அது என்னதுயா? என்னன்னு தெரியல, கருப்பா இருக்கு. இவரு மாதிரியே முடிய வச்சிருக்கு. வெளியில வந்துட்டு போகுது. சீக்கிரம் சீக்கிரம் உள்ள போங்க. கிட்ட போயிட்டாங்களா? அதான் போறாங்க போறாங்க. வலிக்கிட்டு இருக்கு, அடைச்சிருக்கு. ஒருவேளை அப்படி இருந்தாலும் ஆபத்து தான். நினைக்கிறேன். இரும்பே உள்ள போடுது. வெளியே இருந்து நீ பார்க்க பேசுறதுனா ட்ரை பண்ணி பாடுறோம். இதெல்லாம் கார் நிறுத்தி கேமரா மாட்டிட்டு இருந்தோம். ஏன் அணைச்ச சவுண்ட் கேட்டுச்சு? இங்க வந்துட்டாங்க, காருக்கே வந்துட்டாங்க. இது வயசானவங்க போடுற செப்பல் தானே? ஆமா ஒண்ணுதான் இருக்கு. பாட்டி இருக்காங்க நினைக்கிறேன்டா. மனநல பாதிக்கப்பட்ட பாட்டி எதுவும் அப்படி இருக்குமோ? வயசான யாராவது உள்ள இருக்காங்களா? பயந்துக்கு இருட்டுல எப்படிப்பா பயமா இருக்காது? வேற இடம் இருக்காதான் இருக்கவங்க, வேற வழி இல்லாம தங்கி இருக்காங்களோ என்னவோ. எங்க ஆமா இங்க இருந்து கத்துறாங்கடா. உள்ள பாத்துட்டு போயிருவோமா? ஒரு வாட்டி பாத்துறாங்கடா. ஐயோ திருப்பி போறாங்களா? என்னடா சொல்ற? எங்க வருது? என்னடா சொல்ற? அவர் பின்னாடி வர்றா, பயப்படாதப்பா. பயமா. ஆமா கடைசியா விட்டு வந்தா பயமா இருக்குல்ல. கடைசில வரவங்க பயமா தான் இருக்கு. இது வேற இடமா? அதேதான் அதேதான். ஏம்மா என்னது என்னது? இல்ல இல்ல அவர் பயத்துல எல்லாமே எப்படி தெரியுதுப்பா? என்னாச்சு? ஓய் அந்த ஆங்கிள் இருந்து எடுத்தாங்களோ? ஒண்ணுமே இல்லையே. வெளியே தள்ளி வாங்க. ஓப்பனா தான் இருக்கு இடம்.
என்ன இடம்ப்பா? பா பயங்கரமா இருக்கு. பேய் படம்லாம் இப்படி பார்த்து எடுங்கப்பா. அதானே இந்த மாதிரி எடுங்க. யாராவது வயசானவங்க ஏதாவது மாட்டி தவிச்சிட்டு இருக்கீங்களா? உங்ககிட்ட வீடு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாம எதுவும் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? என்ன சொன்னா பார்த்தோம் இங்க கிளாஸ் எது எது இங்கயா? ஓ என்ன பெரிய இடமா இருக்கு, ஏன் இப்படி கிடக்கு? அது ப்ராப்ளமா இதாயிட்டு போகுது. இங்கதான் பார்த்தோம் நம்ம அங்க நின்றோம். இங்கதானா? ஓ ஓப்பன்ல தான் இருக்கா? யாருமே இல்ல. இந்த வழியா வெளியே வந்தாங்க. இது அசரி இதை பிடிச்சிட்டு கேட்டுச்சு இப்போ. தைரியதான்ப்பா. வா அம்மா பயமா இருக்கு எனக்கு. எங்க ஓடாந்துற போகுது. இல்ல 3 பேரே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கொலை இப்ப லைட் ஆஃப் ஆயிட்டா அவ்வளவுதான் 3 பேரும். ஆளுக்கு ஒரு பக்கம் ஓட வேண்டியதா? இந்த வெள்ளம் ஆச்சுன்னா முதல் டெட் பாடி நான் தான். வந்து ஏதோ வரைஞ்செல்லாம் வச்சிருக்காங்க. இவரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குப்பா. டபக்கு டபக்குன்னு தெரியுது. கிரிமினல்ஸா? யாரும் இருக்கீங்களா? பயன்படுத்துற பாதலாம் அதுவும் ரிஸ்க் தானே. இருக்கிற பொருள்லாம் திருடிட்டு விட்டுருவாங்க. கேமரா அது ஒரு மாதிரி சொல்றாங்க. பிஹேவியர் தெரியல. லைட் அடிச்சா அது காட்டு அப்படியே இருந்தா இது ஆஃப் பண்ணு. எவ்வளவு தூரம் லைட் அடிச்சு சரியில்லை. கிட்டத்தட்ட 7-8 பேர் இருக்காங்க. நாங்க கூப்பிட்டுட்டே இருக்கோம், வரவே மாட்டாங்க. எங்கிட்ட மரஞ்சிருந்து கல்ல தூக்கி போடுறாங்க, அது மாதிரி பண்றாங்க. எங்க ஷூட்டிங்ல இருந்துட்டு இங்க ஆளுங்க சுத்திட்டாங்க. எவ்வளோ தெரியல வந்து பேச மாட்டாங்க, பின்னாடி இருந்து கல்ல தூக்கி போடுறாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சவுண்ட் விடுறாங்க. அவனதான் சவுண்ட் விட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா இல்ல வருது. கிளம்பிட்டேன். பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான். அவனுமே வந்து கோஸ்ட் வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் பேர் வந்து பாஸ்கர். மித்தேட் விசிட்டர்னு ஒரு யூடியூப் சேனல் கூட வச்சிருக்காங்க. நீங்க போய் விசிட் பண்ணி பாருங்க. அந்த பையன் இந்த இடத்துக்கு பகல்ல வந்து பார்க்கும்போது இந்த ஊர்ல வந்து அவன் கிளாஸ்மேட் இருக்காங்க. அதனால வந்து இந்த ஊருக்கு வந்து அந்த பையன் வந்து பார்த்தான். இங்க வந்து மனிதர்களோட எலும்பு கூடலாம் வந்து எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தேன். நான் உங்களுக்கு சைட்ல போடுறேன். இப்பயும் போய் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். திரும்பி வந்துட்டாங்க. கொடுக்குற மனுஷங்களோட இடம் இது. வந்து
நெஞ்செலும்பு. இதெல்லாம் கூட ஒரு மாதிரி தெரில, பட் இது கன்ஃபார்ம் நெஞ்செலும்பு. வாட்ஸ்அப்பில் லைவ் லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன். அவங்க ஒரு 2-3 ஹவர்ஸில் கால் பண்ணலன்னா என்னன்னு பாருங்க. பாருங்க பார்க்குறேன்ல, இந்த இடத்துல தான் இது எனக்கு ஊகம் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. நம்ம பக்கத்தில். ஹலோ, உங்களை யாராவது நரம்பலி கொடுத்துட்டாங்களா? என்ன வீடியோ இது? கண்டினியூவா? ஐயோ, இதை விட அதான் பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. ஐயோ அப்பா பயமா இருக்கு. ஆனா இது நம்மளுக்கு பேய் இல்லைன்னு நம்ம என்னதான் பேசினாலும் இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பா பயம் இருக்கும். கண்டிப்பா இது என்னதான் எவ்வளவு இதா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்பும் நம்மளோட மைண்டும் ஆட்டோமேட்டிக்கா யாரோ நம்மளை ஃபாலோ பண்றாங்க. அந்த இப்போ ஒரு ரூம்ல நம்ம இருட்டா ஒரு இடத்துல உட்கார்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கா கேட்காத சவுண்ட்லாம் வித்தியாசமா கேட்கும். அது ஏன்னு தெரியல. ஆமா உண்மைதான். ஆனா அந்த எனக்கு அந்த பார்க்கும்போது இந்த பேய கம்பேர் பண்ணும்போது அந்த யாரோ வந்தாங்கன்னு சொன்னாங்களே 4-5 பேர், ஆமா அதுவும் அவங்கதான் மோசமானவனுங்க. இது கூட பயந்துகிட்டு ஓடிடலாம் போல இருக்கு. அந்த இடத்த விட்டு அவனுங்கிட்ட மாட்டினாதான் அவ்வளவுதான். நம்ம இதுவும் ரிஸ்க் இருக்கு. இவங்க போறதுல இந்த மாதிரி ரிஸ்க்கும் இருக்கு. ஏன்னா இவங்க கொண்டு போற கேமராலாம் பயங்கர காஸ்ட்லியான கேமரா. அதுவும் இவங்களாம் மாட்டினாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவாங்க. இது 2 சைடு ஒரு ரிஸ்க் இருக்கு. ஏன்னா இது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியும் இருக்கு. சில பேர் அதை தாங்கிக்க முடியாது. டக்குன்னு ஏதாவது பார்த்துட்டாங்கன்னா ஒரு பயம் வந்துடும், மயக்கம் வந்துடும். என்ன உண்மைதான். இந்த மாதிரி இடத்துல பயமா. ஆனா அது யாரு அது முடி மாதிரி ஏதோ வச்சுட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே அது பசங்க தானா வேணிங்கனே பண்ணான்ல என்னன்னு எனக்கு தெரியல. அந்த கூட ஒருத்தர் இருக்காரு முடி வச்சுட்டு, அவரை பார்த்தாலே பயமா. ஆமா, அப்பப்போ அவரை காட்டி பயம் காட்டுறேன். இல்ல என்ன பார்த்தாலும் எனக்கே பயமா இருக்கும். அப்படியே கண்ணை வேற முழிச்சு நம்ம நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்